ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பிலே நாம் வேதத்தில் இருந்து காரியங்களை தியானிக்கும்படியாக கடந்த 2 வாரங்களாக தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி கொண்டு வருகிறார். இந்த 2 வாரங்களாக நான் முகவுரையாக ஆசரிப்பை குறித்து நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த வாரமும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் என்று நினைத்து நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது சில காரியங்களை நாம் அந்த கூடாரத்துக்குள்ளே அந்த கூடாரத்தை பற்றி அறிவதற்கு முன்பதாக சில காரியங்களை நாம் ஏன் இந்த கூடாரம் வந்தது என்ற நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பினார். நீங்கள் யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 33ஆம் அதிகாரம் 33 யாத்திரை ஆகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தை திறந்து கவனியுங்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. கர்த்தர் மோசையோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலிலே நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்காக நன்றி. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இங்கே வந்திருக்கிற இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுடைய லைவாக அங்கே வெப்சைட் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சத்திய ஆவியாகிய நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை, வேதத்தின் சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் உள்ளதை உள்ளதின்படி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய கண்களை நீர் தெளிவாக்கி ஆண்டவரே நீர் காரியங்களை வெளிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே இன்றைக்கு நல்ல போதகராய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் ஒரு காலகட்டத்திலே வரும்போது மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அந்த ஓரே பர்வதத்தில் தேவ பர்வதத்தில் ஏறி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அவர் அப்படி காத்திருக்கிற வேளையிலே இங்கே ஜனங்கள் ஆரோனுடைய தலைமையிலே கன்றுக்குட்டிகளை உருவாக்குகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரராக மாறி போனார்கள். இது அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஜனங்கள் பூசித்து குடித்து விளையாடி நிர்வாணமாகி கன்றுக்குட்டியை தங்கள் தேவனாக அவர்கள் ஆராதித்து அவர்கள் பெரிய பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மோசே கீழே இறங்கி வந்து இந்த காட்சியை பார்த்த பொழுது கோபத்திலே தேவன் எழுதி கொடுத்த பிரமாணம் அவர் கையில் இருக்கிறது.
அந்த பலகைகளை உடைத்து போட்டு கோபாவேசமாக கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று சொல்லி அழைத்து ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு வெட்டி கொல்லப்பட்டார்கள். அவருடைய பட்சத்திலே, மோசேயினுடைய பட்சத்திலே லேவி கோத்திரம் வந்தது. அவர்கள் சேர்ந்து ஏறக்குறைய 3000 பேரை வெட்டி போட்டார்கள். அதற்கு பின்பதாகத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது, மோசே ஒரு கூடாரம் அங்கே இருந்தது. அந்த கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டான் என்று இருக்கு. அப்படியானால் இதுவரைக்கும் அந்த கூடாரம் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாளையத்துக்குள்ளே இருந்தது. இது எப்போ இந்த கூடாரத்தை போட்டார் என்பது சரித்திரம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் சொன்ன ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவன் சொன்ன அந்த பரிசுத்த ஸ்தலம் அது கட்டப்படுவதற்கு முன்பதாக மோசே ஒரு கூடாரத்தை தனக்காக, தன்னுடைய ஆராதனைக்காக, தான் தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு கூடாரத்தை அவர் வைத்திருந்திருக்கிறார். இதற்கு பிறகுதான் தேவன் ஒரு அளவு கொடுத்து, ஒரு ஞானம் கொடுத்து, வெளிப்படுத்தலை கொடுத்து, அது பின்னாலே யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் முடிகிற வேளையிலே நாம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கொஞ்சம் குறைப்போம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ மோசே ஆசரிப்பு கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பே போடுகிறார். போட்டுட்டு நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள், அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசரிக்க போறார். ஜனங்கள் எல்லாரும் எங்க நிற்கிறாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு யாரும் போகல. கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் எப்போதாயில் அங்கே போவாங்க. மற்றபடி அந்த மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் எங்கே பணிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க வீட்டு வாசலில் பணிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ யாருக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போய் ஆசரிக்கிற பழக்கமோ அறிவோ அவர்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு சின்ன கூட்டம், தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போச்சு. அங்கே போய் அவங்க ஆராதனை செய்தார்களா, என்ன செய்தார்கள், அந்த ஆராதனை முறைமை என்ன, அவங்க எப்படி ஆராதிச்சாங்க என்று தெரியல. அவங்க உண்மையான ஒரு ஆராதனை முறையை அறிந்திருந்தார்கள். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராக மாறி இருக்கவே மாட்டார்கள். அவர்கள் பாருங்க, அவங்க பாஸ்டர் ஒரு சில நாட்கள் உபவாசம் பண்ணி அங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு துணிகரமாக இந்த ஆரோனும் இந்த ஜனங்களும் கன்றுக்குட்டி ஆராதிக்கிறவங்களா போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, ஒருவேளை நம்ம அந்த சந்தர்ப்பத்தை மாத்திரம் கவனித்தால் அது அவங்களுக்கு தெரியாது போல தோன்றலாம். ஆனால் இந்த கால கணிப்புகளை நீங்கள் யோசித்து அவர்களுடைய ஆராதனை நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய அறியாமை அல்லது ஆண்டவரோடு ஆண்டவரை ஆராதிக்கவோ, அவங்க ஆலயத்துக்கு போகவோ, ஒரு ஆராதனை முறைமையோ அவர்களுக்கு இல்லை என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் நான் கடந்த வாரத்திலே சொன்னதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது தொழுகை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நான் வாசிக்கிறோம். சேத் ஏனோசை பெற்றான். ஏனோஸ் பிறந்த பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இந்த ஆதாமிலிருந்து ஏனோஸ் அல்லது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அந்த ஏனோஸ் பிறந்த வருஷம் 235 வருஷம். ஆதாமுடைய 130வது வயதிலே
சேத்து பிறக்கிறார். சேத்தினுடைய 105வது வயதிலே ஏனோஸ் பிறக்கிறார். அப்போ 235 வருஷத்துக்கு ஆதாமில் இருந்து 235 வயதுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்தில் தொழுது கொள்ளுதல், கர்த்தருடைய நாமத்தை நமக்கு இந்த ஆபேலுடைய காரியங்கள் நமக்கு தெரியலை. ஆனால் இந்த வருஷ கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேத்தினுடைய வருஷம்தான் சொல்லியிருக்கு. அப்போ 235 ஆண்டுகள் பொறுத்து முதலாவது தொழுகை ஆரம்பிக்கிறது. ஆனால் நான் கடந்த வாரம் சொன்னது போல இந்த தொழுகை எவ்வளவு காலம் போச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் 1656வது வருஷத்தில் இந்த தேவன் உலகத்தை அழிச்சு போட்டார். நீதிமான் ஒருவனுமே இல்லை. அப்போ ஒரு 1500 வருஷத்துக்குள்ள உலகமே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆராதனையை மறந்து, தொழுகையை மறந்து, தேவனை மறந்து, அவங்களுடைய நினைவெல்லாம் பொல்லாததாகி, அவங்க முழுவதும் தேவனை ஆராதித்த ஒரு சந்ததியிலே வந்த மக்கள் இப்போ தேவனாலே அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் வந்துட்டாங்க. தேவன் அழிச்சு போட்டார். இந்த சந்ததி, இந்த அழிவின் சந்ததி, தப்பித்த சந்ததி, நோவாவின் சந்ததி தப்பினது. வேற யாருமே உலகத்தில் இல்லை. இந்த சந்ததி மட்டும்தான் தேவனை அறிந்த ஒரு சந்ததி. அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், தேவனுக்கு பலி செலுத்தினார்கள், தேவன் சுகந்த வாசனையை முகந்தார். தேவன் சுகந்த வாசனையை முகந்து அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுடைய ஆசீர்வாதத்தோடும் பலியோடும் ஆரம்பித்த ஒரு குடும்பத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஏறக்குறைய 367 வருஷத்துக்குள்ளே 367வது வருஷத்திலே தான் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் 367 367 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். இந்த ஆபிரகாமை அழைக்கும் போது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த சந்ததியில், நோவா சந்ததியில் வந்தா 367 வருஷத்துக்குள்ள உலகமே எப்படி மாறிடுச்சுன்னா, ஆராதனையை ஆரம்பித்த ஒரு குடும்பம், தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பித்த ஒரு சந்ததி, ஒரு 350 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா தெய்வத்தை மறந்து, ஆராதனையை மறந்து, தெய்வமே இல்லாத ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பமாக இந்த உலகத்தில் மாறி போச்சு. ஆனால் இந்த விக்கிரகத்தை ஆராதிச்சாலும் இருதயத்திலே உண்மை உள்ளவனாகிய ஆபிரகாமை ஆண்டவர் கண்டு அந்த மனுஷனை விக்கிரகத்தோட்டு அழைச்சார். அந்த மனுஷன் விக்கிரகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த மகிமையின் தேவனை தரிசித்ததுனால அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு இப்பொழுது அவர் கானானுக்கு புறப்பட்டு வருகிறார். இப்போ விக்கிரகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். இப்போ ஆபிரகாமிலிருந்து அடுத்த சந்ததி ஆரம்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் 75 வயதிலே அவர் அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி வாசிக்கலாம். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான் என்று சொல்லி நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே அநேக மனிதர்கள் பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். நான் சொன்னது போல ஏனோஸ் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அதற்கப்புறம் நோவா கர்த்தருடைய நாமத்தை பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அதுக்கப்புறம் 367 வருஷம் கழித்து ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் தான் அழைக்கப்பட்ட பொழுது 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து
பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி பெத்தேல் தனக்கு கிழக்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு இருக்க பாயில எழுதாதப்பா, பாயில ரிட்டர்ன் பண்ண எழுத. அந்த கிழக்கே இருக்கும்படியாக ஒரு கூடாரம் போட்டு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். நீங்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆபிரகாம் கட்டிய பலிபீடத்தை நான் வாசிக்கலாம். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. பலிபீடம் கட்டினாரு, பலி செலுத்தினாரு. அவர் ஜீவனுள்ள தேவனை அவர் ஆராதித்தார். ஆனால் எந்த முறையில் அவர் ஆராதித்தார், எப்படி பலி செலுத்தினார், எப்படி பலிபீடம் கட்டினார், இந்த பலிபீடத்துக்கு மாதிரி யார் கொடுத்தது எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது. ஜீவனுள்ள தேவனை, மகிமையின் தேவனை தரிசித்ததினாலே அவர்கள் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு பலிபீடம் கட்டி, அப்போ அடுத்த ஜெனரேஷனும் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், ஈசாக்கு என்ற ஒரு குமாரன் இருக்கிறார். அந்த குமாரனும் தகப்பனை தொடர்ந்து பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார். அதற்கு அடுத்த சந்ததியாக யாக்கோபு வருகிறார். யாக்கோபு இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் தேவன் அவரை சந்திக்கிறார். தகப்பன் வீட்டை விட்டு அவர் வெளியே போகும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்த நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் உடனே என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் 28, 18, 19. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு இதெல்லாம் யாரு மாதிரி கொடுத்தான்னு இவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் இப்படி எண்ணெய் ஊத்து பலிபீடம் கட்டி சொல்லல. கல்லை எடுத்தான், நிறுத்தினான், எண்ணெயை வார்த்தான், இது தேவனுடைய வீடாக இருக்கும் போ அப்படின்னு வச்சுட்டு நட்டுட்டு போயிட்டான். இது கர்த்தருடைய வீடாக இருக்கும். அங்க பலி செலுத்தினதாக இல்லை, எண்ணெய் ஊற்றி அந்த இதை அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டான். இது தேவனுடைய வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் திரும்பி வந்த பொழுது, அவரை சந்தித்த பொழுது 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பலிபீடம் கட்டி ஏல் எல்லாகே இஸ்ரவேல், இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி ஒரு பலிபீடம் கட்டினான். அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பலிபீடம் கட்டின அனுபவம் இருக்கிறது. இவங்க 3 சந்ததி தான், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த 3 சந்ததிகள் அவர்கள் தேவனை பலிபீடம் கட்டி தேவனை தொழுது, அது எந்த முறையில் தொழுது கொண்டார்கள் என்று ஒரு முறையெல்லாம் சொல்லப்படலை. அவங்க மனதில் பலிபீடம் கட்டி தொழணும்னு இருந்துச்சு, அப்படியே தொழுதுட்டாங்க, பலி செலுத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் யாக்கோபுக்கு பின்னதாக, இந்த யாக்கோபு பிறப்பதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை, ஆபிரகாமுடைய காலத்தில் ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் 15ஆம் அதிகாரம் 13, 14 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் 13, 14.
அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி ஆ. உன் சந்ததியார் உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத தன்னுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். இவர்கள் மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். அப்ப எப்ப திரும்ப வருவாங்க என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த 400 வருஷம் என்று சொல்லுகிறது அவருடைய அடிமைத்தனத்தின் காலம் அல்ல. ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்த காலத்தில் இருந்துதான் இந்த 400 வருஷங்கள் கணக்கிடப்படுகிறது. இவங்க எகிப்துக்கு போய் அடிமைகளாய் இருக்கிற காலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4 ஜெனரேஷன், 4 தலைமுறை தான் அவங்க எகிப்துல அடிமைகளாய் இருப்பாங்க. 4ஆம் தலைமுறையில அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்னு ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். அப்ப இவங்க எகிப்துல இருந்த காலகட்டம் எவ்வளவு என்று கேட்டால் only 4 ஜெனரேஷன். இப்போ இந்த எகிப்துக்கு இந்த யாக்கோபு போறார். யோசேப்பை கூப்பிட்டான்னு சொல்லி இவர் எகிப்துக்கு போகும் பொழுது அவர் எகிப்துக்கு போறதுக்கு முன்னால இவர் செய்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா 40 ஆதியாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிட்டான். இதுதான் கடைசி பலியாக நீங்க வாசிக்கிறது. இதுக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் எகிப்தில போய் பலியிட்டார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமே இல்லை. எகிப்தில என்றைக்கு போனாங்களோ அவர்கள் அதோட அவர்களுடைய பலி நின்று போச்சு என்றே நாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் எகிப்தில போய் அவங்க பலி செலுத்தவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த ஜனங்களை சந்திக்கும்படியாக மோசேயை சந்தித்து மோசே போய் பல அற்புதங்களை அங்கே செய்து அந்த எகிப்து ராஜாவிட்ட சொல்றாரு, என் ஜனங்களை அனுப்பிவிடு, எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் அவங்க என்ன செய்யல, ஆராதனை செய்யல. அங்க எகிப்துல என்ன நடக்கலன்னு சொன்னா இந்த ஜனங்கள் எகிப்துல செழுமைக்கு அங்க போனாங்க. அவங்க பஞ்சத்துக்கு தப்பி யோசேப்பினுடைய காலத்துல நல்ல செழுமை அனுபவிச்சாங்க. எகிப்திலேயே நல்ல செழுமை உள்ள இடம் கோசேன். அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தன் தகப்பனை எங்க வச்சான்னு கேட்டீங்கன்னா நல்ல எகிப்தினுடைய செழுமையான இடத்துல வச்சான். இந்த செழுமை அனுபவிச்சாங்களே தவிர அந்த செழுமையை கொடுத்த தேவனை அவங்க ஆராதிக்கவே இல்லை. 4 தலைமுறை கடந்துடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க 4 ஜெனரேஷன் பார்க்கணுமானா 1வது ஜெனரேஷன் உள்ள போனவன் லேவி. நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 1 நாளாகமும் தயவு செய்து 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரிக்கு 3 பிள்ளைங்க. அதில் 2வது பையன் பேரு கோகாத். இது அடுத்த ஜெனரேஷன். லேவிக்கு அடுத்த ஜெனரேஷன் கோகாத். உள்ள போனவன் யாருன்னு கேட்டீங்கன்னா
ஒரு ஜெனரேஷன் உள்ள போகுது, கோகாத் உள்ள போறான், லேவி உள்ள போறான். இந்த லேவியினுடைய அடுத்த ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யார்? நீங்க செகண்ட் கோகாத். கோகாத்தினுடைய குமாரன் அம்ராம், அது அடுத்த ஜெனரேஷன். அம்ராமுடைய பிள்ளைகள் மோசே, ஆரோன், 4வது தலைமுறை. இந்த 4வது தலைமுறை தான் வெளியே போக. அப்போ 4வது தலைமுறையில் அவர்கள் வெளியே போயிடுவாங்க. இப்போ உள்ளே போனது 130வது வயதில் யாக்கோபு உள்ளே போகிறார். இந்த அடுத்த ஜெனரேஷன் லேவி, கோகாத், அம்ராம், மோசே. இந்த 4th ஜெனரேஷன், 4வது தலைமுறை வெளியே போயிடுச்சு, வெளியே வந்துடுச்சு. அப்போ ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார், 4ஆம் தலைமுறையிலே உங்களுடைய ஜனங்கள் வெளியே வருவாங்க. அப்போ 4 தலைமுறையாக என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அந்நிய தெய்வங்களை, அவர்கள் அந்த ஜனங்களை சேவிப்பார்கள். ஆனால் இந்த 4 தலைமுறை அங்கே இருந்து எகிப்தை அனுபவிச்சாங்க. இதுவரைக்கும் அவங்க ஆராதனை செய்ததற்கு எந்த அடையாளமும் அறிகுறியும் இல்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு நான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், இந்த ஜனங்கள் பெருகுவார்கள், இந்த ஜனங்கள் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள், இந்த ஜனங்களை நான் எனக்குன்னு பிரித்து எடுத்திருக்கேன். ஆனால் இந்த ஜனங்கள் ஆராதனையை மறந்து, தேவனை மறந்து, இவங்க இந்த எகிப்தோடவே ஒண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்களை ஆராதனை செய்வதற்காக தேவன் வெளியே கொண்டு வர சித்தம் கொண்டார். அப்போ இந்த பார்வோன் இடத்துல சொல்லுகிற வேளையில பார்வோன் என்ன சொல்லுகிறான், நீங்க ஆராதனை செய்வதற்கு தடையே இல்லை, நீங்க பலி செலுத்துறதுக்கு தடையே இல்லை, எங்க பண்ணுங்கன்னு கேட்டா வெளியே போகாதீங்க, எகிப்திலேயே பண்ணுங்க. அப்ப எகிப்தில பண்ணுங்கன்னு சொன்னா, அப்ப இதுவரைக்கும் அவங்க என்ன செய்யல, பண்ணல. ஆனால் இப்ப பெர்மிஷன் கொடுக்குறான். என்ன பெர்மிஷன்னா, நீங்க ஏன் தேசத்தை விட்டு போகணும்னு சொல்றீங்க? 8ஆம் அதிகாரம் 25, 26 வாசிப்பீர்களானால், 8ஆம் அதிகாரம் 25, 26. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்க. உங்கள் தேவனுக்கு பலியிடாதீங்கன்னு சொல்லல, என் தேசத்திலேயே பலியிடுங்கப்பா, நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன். அப்போ மோசே என்ன சொல்றாருன்னா, அப்படி செய்யத்தகாது, அப்படி செய்யத்தகாது, தேவனாகிய கர்த்தருக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தினுடைய அருவருப்பை பலியிடுகிறதா, எகிப்தினுடைய அருவருப்பை நாங்கள் பலியிடுகிறதா இருக்கும். எகிப்தினுடைய அருவருப்பை நாங்கள், எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள். அப்போ இந்த எகிப்துல இருந்த நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்தில ஆராதனை செய்தா, எகிப்தில பலியிட்டா என்ன கிடைக்கும்? கல்லறி கிடைக்கும். அங்க உள்ள சூழ்நிலை, எகிப்தினுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்தில அவங்க ஆராதனை ஏன் செய்யல, எகிப்தில ஏன் பலி செலுத்தல அப்படின்னு சொன்னா, அன்றைக்குள்ள நிலையை மோசே சொல்லுகிறார். நீ ஆராதனை செய்யன்னு நீ பெர்மிஷன் கொடுத்துட்ட, ஆனா உன் பெர்மிஷனை கேட்டு இந்த தேசத்துல நாங்க பலியை செலுத்தினா அவங்களுடைய அருவருப்பை நாங்கள் பலியிடுகிறதா இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களை நிச்சயமா கல்லறிவாங்க, பெரிய பிரச்சனை தேசத்துல வந்துடும். ஆகையினால நாங்க என்ன செய்யறோம்னா, எகிப்தை விட்டு நாங்க வெளியே போகிறோம். அப்பனா என்ன சூழ்நிலை அங்கே இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷம் இருந்தவங்க ஏன் ஆராதிக்கல, ஏன் பலி செலுத்தல அப்படின்னா, இங்க பலி செலுத்தினா பிரச்சனை, பலி செலுத்தினா என்ன கிடைக்கும்? கல்லறி கிடைக்கும். ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க எகிப்தியனுடைய கல்ச்சர், எகிப்தியனுடைய சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டால், அறிவுபூர்வமாக நாம் அறிந்து கொண்டால் தேவனுடைய நாமத்துக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். மிருகங்களை அல்லது பலியிடுகிறது, மிருகங்களை பலியிடுகிறது அந்த எகிப்திய ஜனங்களுக்கு ஒரு பெரிய அருவருப்பு. மிருகங்களை பலியிடக்கூடாது. ஏன் என்று கேட்டால் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் அன்றைக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நதிகள், மிருகங்கள் மட்டுமல்லாமல் வெங்காயத்தை கூட வணங்கினாங்க.
அவங்களுடைய அந்த காலத்தினுடைய பழக்கத்தில் இன்றைக்கு கூட இந்த அறிவுள்ள காலத்தில் கூட மனுஷன் சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கான், மிருகங்களை வணங்கிட்டு இருக்கான். இன்றைக்கு கூட குரங்கு, நாய், குரங்கு, மாடு, பசுமாடு, பாம்பு இந்த காலத்திலேயே கும்பிடுறான்னு சொன்னால், இவ்வளோ அறிவுள்ள காலத்தில் அந்த காலத்தில் அப்படி குரங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த காலத்தில் என்னென்னமோ கும்பிடுறாங்க. அந்த காலத்தில் அவங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகம், நதி, மிருகம் இவைகளை எல்லாம் அவர்கள் வெங்காயத்தை கூட கும்பிட்டாங்களாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களுக்கு நிறைய கடவுள்கள் இருந்தாங்க. விசேஷமாக அவர்கள் ஆகாய கடவுள் ஆகிய ஜூபிட்டர் என்ற தெய்வத்தை ஆட்டுக்குட்டி ரூபத்திலே, ஆட்டுக்கடா ரூபத்திலே அவர்கள் வணங்கினார்கள். அவங்களுடைய ஜூபிட்டர் தான் அவங்களுக்கு பெரிய தெய்வம், வானமண்டலத்தின் தெய்வம். அந்த தெய்வத்தை எந்த ரூபத்தில் வணங்கினாங்கன்னா ஆட்டுக்கடா ரூபத்தில் வணங்கினாங்க. இசையின் கடவுளை அவர்கள் அப்பல்லோ, இசைக்கு ஒரு கடவுள். அந்த நம்ம இப்போ சொல்லுவாங்களே, என்ன சரஸ்வதி, என்ன படிப்பு, என்ன ஞானத்துக்கு, லட்சுமி, நம்ம சொல்லுவாங்க செல்வத்துக்கு, இந்த மாதிரிலாம் இப்போ கடவுள் வச்சுருந்தாங்கல்ல. அந்த காலத்தில் அந்த மாதிரி கடவுள் வச்சுருந்தான். வானத்துக்கு ஜூபிட்டர், இசைக்கு அப்பல்லோ. அப்பல்லோ என்னன்னா காகம், காகத்தை அப்பல்லோ ரூபத்தில் வணங்கினாங்க. ஜூபிட்டர் தேவனுடைய மனைவிக்கு, ஜூபிட்டருடைய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி. அவனுடைய மனைவி ஆகிய ஜூனோவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பசு. டயானா என்ற கடவுளுக்கு பூனை. அவனுடைய மனைவியினுடைய, ஜூபிட்டர் மனைவியினுடைய டயானாவுக்கு பூனை. வீனஸ் என்ற கடவுளை மீன் வடிவத்திலே வணங்கினார்கள். மெர்க்குரி என்ற கடவுளை கொக்கு வடிவத்திலே வணங்கினார்கள். அப்போ இதெல்லாம் இவங்களுடைய தெய்வம். கொக்கு, பூனை, மீன், காளை, காளை இல்லை பசு. இந்த காலத்தில் கூட பசுவை காமதேன்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. பசு, நீங்கள் சில இடங்கள்லாம் போய் பசுவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெட்டி கொன்றுவான். நார்த் இந்தியாவில் போய் நீங்கள் ஏதாவது இடங்களில் பசுவெல்லாம் தின்ற ஆளாக தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், உங்களை வெட்டி பலி வச்சுருவாங்க. அவங்களுக்கு பசு அவ்வளவு தெய்வம் இந்த காலத்தில். அந்த காலத்தில் எகிப்தியர் அப்படி தான் பசுவை கும்பிட்டாங்க. அப்போ இவனுக்கு உண்மையான பலி மிருகம் என்னன்னா ஆடும் மாடும் தான். இவனுக்கு ஆடும் மாடும் தெய்வம். இந்த தெய்வத்தை பலி கொடுத்தா என்ன ஆயிரம் கதி, என்னை கல்லெறிஞ்சு கொன்றுவானுங்க. அதனால எகிப்தில் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஆராதனை இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கும் ராட்சதர்களுக்கும் யுத்தம் நடந்துதான். இந்த யுத்தத்தில் இந்த கடவுள்களுக்கு பயந்து, இப்போ கூட நம்ம கட்டுக்கதை என்னெல்லாமோ கதைகள் இந்து புராணங்கள் இருக்கு இல்லையா, அந்த கதை அங்கேருந்து வந்த கதை தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ராட்சதர்கள் பயந்து எல்லாரும் எங்கே வந்துட்டாங்கன்னா எகிப்துக்கு ஓடி வந்துட்டாங்க. இந்த எகிப்துக்கு ஓடி வரும்போது தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக்கிறதுக்காக ராட்சத உருவத்தில் இருந்தால் நம்மளை கண்டுபிடிச்சது கடவுள்லாம் கொன்றுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி மிருகங்களாக மாறிக்கிட்டாங்களாம். அப்போ இவங்க நினச்சாங்க எந்த மிருகம் அடக்கனா இருப்பான்னு தெரியலையே, ஆகையினால எல்லா மிருகத்தையும் வணங்கிட்டான். இது அவன் என்ன சாயலாக மாற போறான், எந்த சாயலாக மாறினான்னு தெரியாதனால அவங்க எல்லாவற்றையும் அவங்க ஆராதிச்சாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அடுத்த ஜெனரேஷன், நம்ம நேசித்தவங்க மறித்து அவங்க அடுத்த ஜெனரேஷனில் ஏதாவது ஒரு மிருகமாக, பறவையாக அவங்க பிறப்பாங்க அப்படின்னு அவங்க முழு மனதோடு நம்பினாங்க. நம்முடைய இந்துக்கள் இன்றைக்குள்ளே சொல்கிறது போல நம்ம செத்துட்டா நேராக முத்தி போகிறதில்ல. 7 பிறவி கழுதையாவோ அவனுடைய என்னென்ன அவன் செய்த புண்ணியத்துக்கு அநியாயத்துக்கு எல்லாம் சேர்த்து அவன் அதுக்கேற்ற பிறவியாக பிறந்து 7 தலைமுறை கடந்த பிறகு அவன் அப்புறம் தெய்வத்தோட ஐக்கியமாகிடுவானான். அப்போ அடுத்த தலைமுறையில் அவன் என்னவோ பிறப்பான்னு தெரியாது. அவங்களுடைய நம்பிக்கை ஒரு நியாய தீர்ப்பு இல்லை. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அடுத்த ஜெனரேஷன் என்ன வருவோம்,
அதனால இவன் என்ன நினைச்சான்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை யாராவது மிருகத்தை கொன்னுட்டா நம்ம அப்பாவை கொன்னுட்ட மாதிரி நினைச்சானுங்க அவனுங்க. ஏன்னா இவங்க அப்பா என்ன வந்திருப்பாரு, அவர் என்னவா பிறந்திருப்பார் தெரியாதனால இந்த மிருகங்களுக்கெல்லாம் அவங்க பயந்தாங்க. இந்த உலகத்தில் உள்ள அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க பயந்தாங்க. பயந்துட்டு எல்லாத்தையுமே வணங்க ஆரம்பிச்சாங்க. அங்க கத்துக்கிட்டதுதான் சில நாட்களிலே இந்த கன்றுக்குட்டி அவங்க பலி செலுத்த வந்ததனுடைய காரணம், இவங்க எல்லாத்திலையுமே யாரை தான் கண்டாங்க, தெய்வத்தை கண்டாங்க. அதனால இந்த கன்றுக்குட்டியை அவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப லகுவாக அவங்க வந்துட்டாங்க. ஏனென்றால் இவங்களுக்கு நேரடியான தொடர்பு தேவனோடு இல்லை. மோசே கூட ஆசரிப்பு கூடாரம் காட்டின பொழுது மோசே தான் ஆண்டவரோட பேசினாரு, மோசே தான் ஆண்டவருடைய மகிமையை கண்டாரு. ஆனா யாரும் தேவனோட பேசினதாகவோ தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதித்ததாகவோ அவங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருந்ததாகவோ நீங்க வேதத்துல சம்பவத்தை வாசிக்கவே முடியாது. ஒன்லி ஒன் பர்சன், மோசே மாத்திரம்தான் அழைக்கப்பட்டார். அவர் நடத்துறாரு, அவர் பேசுறாரு, அவர் சொல்றதுதான் சட்டம், அவர் சொன்னதுதான் சட்டம், அவர் தேவனோட பேசினாரே தவிர இந்த ஜனங்களுக்கு தேவனோடு தொடர்பு என்பது இல்லவே இல்லை. தேவன் எப்படி இருப்பாரு அவங்களுக்கு தெரியாது. தேவன் ஒரு ரூபத்தை கொடுக்கல, அவங்க பேசுறது மட்டும்தான் கேட்டாங்களே தவிர தேவன் எப்படி இருப்பார்னு தெரியாது. அதனால லகுவாக அவங்க மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டுட்டு அவங்க உடனடியாக கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு முன்னாலே சொன்னது போல ஆபிரகாம் பலி செலுத்தினார், ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார். இது எல்லாம் இவங்களுக்கு யாரு மாடல் கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆண்டவர் சொன்னாரான்னு தெரியல. பலிபீடம் கட்டுறதுக்கு எல்லாம் அவர்களுடைய மன இஷ்டத்தின்படியாக அவங்க சுய இஷ்டத்தின்படியாக பலி செலுத்தினாங்க. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி ஒரு சட்ட ரீதியாக இப்படித்தான் பலி செலுத்தணும், இப்படித்தான் ஆராதனை செய்யணும், அது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இஷ்டமாக ஆராதனை செய்தாங்க. எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற நிலைமையிலே தான் அவர்கள் ஒவ்வொருவரும் பலிபீடம் கட்டி ஆராதிச்சாங்க. ஆனா எந்த முறையில் ஆராதிச்சாங்க என்று தெரியல. இவைகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சட்ட ரீதியாக இப்படித்தான் ஆராதிக்கணும், ஆராதனை இப்படி இருக்கணும் என்று ஒழுங்கு செய்யப்பட்டதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற இந்த கூடாரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மிக முக்கியமானது என்னவென்றால் பலி. இந்த பலி யாத்திரை ஆகமத்தில் மாத்திரம் வரல. நீங்க இந்த பலியை கொஞ்சம் இன்றைக்கு நான் தொட்டு விட்டு போய் விடுகிறேன். இந்த திடீரென்று இந்த பலி வரல. இந்த பலி ஆரம்பிச்ச இடம் எங்கன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஏதேன் தோட்டம். The first sacrifice, முதலாவது பலி ஆரம்பிச்ச இடம் ஏதேன் தோட்டம். நான் நினைக்கிறேன் மனுஷன் மாத்திரம் பாவம் செய்யாம இருந்திருந்தான் ஆனால் இந்த கூடாரமும் தேவையில்லை, இந்த பலியும் தேவையில்லை, இந்த எல்லா ஒழுங்குகளெல்லாம் தேவையில்லை. ஏன் முதல்ல பலி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் பாவம் செய்தனால் அவன் தேவனோடு உறவாடிட்டு இருந்தான். அப்போ அவன் பாவம் செய்துட்ட வேளையில தான் நிர்வாணி என்பதை அறிந்தான். வேதம் சொல்லுது அவன் இதுவரைக்கும் யார் தான்? நிர்வாணி தான். அவனுக்கு வஸ்திரம் இல்லை, ஆண்டவர் அவனுக்கு வஸ்திரம் உடுத்தல. ஆனா எதனால் அவன் மூடப்பட்டிருந்தான்னு சொன்னா, தேவனுடைய மகிமையினால் அவன் மூடப்பட்டிருந்தான். நிர்வாணிகளா இருந்தாலும், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சாயலாக என்னுடைய ரூபத்தின்படியே
மனுஷனை உண்டாக்குவேனாக. அப்போ ஆண்டவர் எந்த ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குனார்னா, தன்னுடைய ரூபத்தில், தன்னுடைய சாயல். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவர் வஸ்திரம் கட்டியிருக்கிறாரா இல்லையா? எல்லாம் ரொம்ப அமைதியாயிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு வாயை திறந்து வம்ப விலைக்கு வாங்கிக்கிறது? நீங்க எல்லாரும் வஸ்திரம் போட்டுக்கிறீங்க எதுக்கு? உங்க சரீரத்தை மூடுறதுக்கு. ஆண்டவர் வஸ்திரம் தரித்திருக்கிறாரா கேட்டா, வேதம் சொல்லுது அவர் என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறாருன்னா, அவர் எந்த மெட்டீரியல்ல வஸ்திரம் போட்டிருக்காரு. வாசிங்க 104ஆம் சங்கீதம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் 2 வசனம் வாசிங்க. நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக நீர் தரித்திருக்கிறீர். அப்போ ஆண்டவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளி. சுருக்கமாக சொன்னா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்றார். அப்போ அவருடைய ட்ரெஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளி. ஒருவர் அங்க போக முடியாது, ஒருவரும் சேர முடியாது. அப்போ இந்த மனுஷனை சுத்தி என்ன இருந்துன்னு கேட்டீங்கன்னா, நிர்வாணமாகவே இருந்தாலும் ஒருவர் சரீரத்தை ஒருவர் பார்க்க முடியாத அளவிலே அவனை சுற்றிலும் ஒளி உள்ளவனாக இருந்தான். ஆண்டவரை போலவே மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருந்தான். இப்ப மகிமை விலகிடுச்சு. நீங்க தவற விலகி கொள்ளக்கூடாது. நான் விளங்குறதுக்காக சொல்றேன், தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடாது. எனக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல. நாம் போய் பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக போகிறோம். நம்முடைய பைப்பில் தண்ணி பிடிச்சி தலைவலி தண்ணியை ஊற்றுறோம். நம்முடைய சரீரத்தை மூட முடியாது, நம்முடைய சரீரத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே வேளையில் நீங்கள் ஆற்றுல போய் தண்ணிக்குள்ளே நின்று நீங்கள் குளிங்க. நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது உங்கள் சரீரத்தை நீங்களே பார்க்க முடியாது. பாத்ரூமில் இருக்கிறதும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறீங்க, பட் ஆற்றுக்குள்ளே இருக்கிறதும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ரெண்டும் தண்ணிக்குள்ளே தான். பட் இது இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதும் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதும் இட்ஸ் டிஃபரண்ட். இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய சரீரத்தை நீங்களே பார்க்க முடியாதபடி அது தண்ணீர் மறைச்சிக்கிச்சு. ஆனால் நீங்கள் பாத்ரூமில் தண்ணியில் குளிக்கும் போது அந்த தண்ணி உங்கள் சரீரத்தை என்ன செய்ய முடியல, மறைக்க முடியல. உங்கள் சரீரத்தை மறைக்காது, அந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை. அதே விதமாகவே மனுஷனை விட்டு இந்த ஒளி விலகிடுச்சு. ஒளி இருந்த வரைக்கும் அவனையே தான் நிர்வாணி என்று அறிய முடியாத அளவுக்கு அவன் சரீரத்தை அந்த ஒளி மகிமை மூடி இருந்துச்சு. ஆனா என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ ஒளி அவனை விட்டு விலகிடுச்சு. அவங்க இப்பொழுது ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் உண்மை. உடனே என்ன பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா, இழந்து போன மகிமைக்காக மரத்தில் இருந்து இலைய பறிச்சாங்க. இலைய பறிச்சு அவங்க வஸ்திரத்தை உண்டாக்குனாங்க. ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வந்தபோது இந்த மரத்திலே இருந்து பறித்த இலையினால இந்த நிர்வாணத்தை மூட முடியல, சரீரத்தை மூட முடியல. ஆகையினால ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தினாலே அவர்கள் வஸ்திரத்தை உண்டாக்கினார். அப்போ ஆதாமும் ஏவாளும் பார்க்குறாங்க, நாம் செய்த பாவத்தினால ஒரு மிருகம் வதைச்சு சாகுது. இதுவரைக்கும் உலகத்தில் என்ன பார்த்ததில்லை, மரணமே இல்லை, சாவே இல்லை. ஆனால் சாவை யார் கொண்டு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாவம் சாவை கொண்டு வந்துச்சு. அந்த மிருகம் சாகிற வேளையில் கையை கடித்து அது அலறி அது சத்தம் போட்டு அது சாகிற காட்சியை பார்த்து, ஐயோ என்னுடைய பாவத்தினால இவர் பெரிய பலி செலுத்த வேண்டியதாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த தோல் உடைய கொடுத்து
இப்போ உங்க நிர்வாணத்தை மூடியாச்சு, ஆனா நீங்க இங்க இருக்க முடியாது, நீங்க வெளியே போயிருங்க என்று சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க, வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் இந்த 2 பிள்ளைகளை அவர்கள் பெற்றார்கள். இந்த 2 பிள்ளைகளுக்கும் அவங்க சொல்லி இருப்பாங்க. என்ன சொல்லி இருப்பாங்கன்னா, நாங்க எங்க சுயமாக மரத்திலிருந்து வந்த இலைகளாலே ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கணும். ஆனா ஆண்டவர் இந்த மரத்திலிருந்து வந்தது உன் நிர்வாணத்தை மூடாது, ஆனால் இந்த ரத்தம் சிந்தி செலுத்தப்பட்ட பலியினால் வந்த ஒரு பலிதான் ஆண்டவர் அங்கீகரிச்ச ஒரு பலி. நாங்க எங்க சுயமா தேடிக்கிட்டது மரத்திலிருந்து வந்தது. ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆராதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பலி என்னன்னு கேட்டீங்கன்னா, மரத்திலிருந்து வந்தது பலியாக அங்கீகரிக்க முடியாது, உன்னுடைய வஸ்திரமாக அங்கீகரிக்க முடியாது. நீ என்னத்தை அங்கீகரிக்க கேட்டீங்கன்னா, நீ பலி செலுத்தி ரத்தம் சிந்தி அந்த தோலினால தான் தேவன் நம்ம உடுத்தின வஸ்திரத்தை, நம்ம நிர்வாணத்தை மூடுறதுக்கு, தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆக்குறது மரத்திலிருந்து வந்தது இல்லை, ஆனால் ஒரு மிருகத்திலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி தன் மகன் 2 பேருக்கும் அவர் உபதேசம் பண்ணி இருப்பார் நினைச்சேன். ஆனால் முதலாவது கீழ்ப்படியாம காட்டினவன் காயின். அவன் தான் தகப்பன் சொல்லி இருக்கிறானே, மரத்திலிருந்து வந்ததை தேவன் அங்கீகரிக்கல. எதை அங்கீகரிச்சாரு? மிருகத்திலிருந்து ரத்தம் சிந்தி மீட்டதான் அவர் வந்து அங்கீகரிச்சார் என்று சொன்ன பொழுது ஆபேல் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து மிருகத்தை கொண்டு வந்தான். ஆனா காயின் கீழ்ப்படியாததுனாலே அவன் மரத்திலிருந்து கொண்டு வந்தான். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது. நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள், ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள், முதல் தரமானது, இரண்டாம் தரமானது, குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைச்சாங்க. அற்பமானவைகளும் 1 சாமுவேல் 15:15 வாசிங்க. 1 சாமுவேல் 15:15. அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு யாருக்கு கொண்டாங்களா? தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி கொண்டாங்களாம். இவன் சொல்றான் ஜனங்களுக்கு, சாமுவேல்கிட்ட நலமானது எங்க கொண்டு வந்தாங்க? பலியிடும்படி கொண்டு வந்தாங்க. ஆனா சாமுவேல் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை காட்டிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். அப்ப ஆண்டவர் என்னத்தை விரும்பினார்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒபீடியன்ஸ், ஒரு கீழ்ப்படிதல். அப்ப ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நாங்க எங்களுடைய சுயமாக ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கணும், எங்க நிர்வாணத்தை மூடுறதுக்கு எங்கள் சுய புத்தியின்படி, எங்கள் சுய அறிவின்படி, எங்க சுய ஞானத்தின்படி நாங்க ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த வஸ்திரம் உனக்கு உன் நிர்வாணத்தை மூடாது, உன் சரீரத்தை மறைக்க போதாது, ஆகினால நான் ஒரு பலியை செலுத்துறேன்னு சொல்லி அந்த பலியை செலுத்தி தோல் உடைகளை உடுத்தி எங்க நிர்வாணத்தை மூடினாரப்பா. அப்ப ஆண்டவர் வந்து எதை அங்கீகரிக்கிறாரு சொன்னா, ஒரு இரத்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொன்ன பொழுது ஆபேல் கீழ்ப்படிந்து வந்தான். அப்போ ஏன் ஆண்டவர் வந்து காயினை அங்கீகரிக்கலன்னு சொன்னா, அவன் கனி கொண்டு வந்ததுனாலையோ, அவன் கொண்டு வந்தது முதல் தரமா இல்லை ரெண்டாம் தரமா இல்லைன்னு இல்லை, ஆண்டவர் எல்லாத்திலையும் விரும்ப கேட்டீங்கன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். காயின்கிட்ட என்ன இல்லைன்னு சொன்னா கீழ்ப்படிதல் இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் பாருங்க, 2 ஆராதனையும் இருக்கிறது. ஒன்று சுயமாக உள்ள ஒரு ஆராதனை. நீங்கள் கொலோசையர்ல வாசிப்பீங்கன்னா, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய கற்பனைகளின்படியும், மனுஷனுடைய கற்பனைகளின்படி பாருங்க, இது மனுஷ கற்பனை.
மனுஷ கற்பனைகளின்படி பொருத்தனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே. மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாத ருசி பாராத தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால் என்ன செய்யும்? அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை. அப்ப இன்னொரு ஆராதனை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷருடைய கற்பனையின்படி சுய இஷ்டமாக ஆராதிக்கிறான். அவன் நினைச்சதை ஆராதிக்கிறான். பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ பலி இருக்கு, எத்தனையோ முறையில் ஜனங்கள் ஆராதிக்கிறாங்க. மதங்களில் நீங்கள் தொழுகைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ ஆராதிக்கிறாங்க. என்னென்னவோ சாமி அப்படி கழுவணுங்க, இப்படி கழுவணுங்க, வாஸ்துன்றான், கிழக்கில் வாசல் வைக்கணும், அங்கே அக்கினி மூலை, இங்கே சங்க அந்த மூலை இந்த மூலைன்றான். எந்த கடவுள் சொல்லிச்சு சொல்லுங்க? வாஸ்து சாஸ்திரன்றான், அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரன்றான். என்ன சாஸ்திரத்தை எந்த கடவுள் சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு? எந்த கடவுளும் சொல்லலை. எவனோ கற்பனையிலே உதித்த சுய இஷ்டமான ஆராதனைய அவங்க காலத்துல அவங்க இஷ்டம் போல ஆராதிச்சாங்க. நான் உங்களுக்கு முன்ன கூட சொல்லியிருக்கேன், எலுமிச்சம்பழத்தை ஒன்று இந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் சுற்றி போட்டால் எங்களை எதுக்குள்ள சுற்றுன்னு தெரியாது, ஏன் சுற்றுறான்னு தெரியாது, ஏன் தேங்காய் உடைக்கிறான்னு தெரியாது, ஏன் பூசணிக்காய் உடைக்கிறான்னு தெரியாது. எந்த கடவுள் சொல்லிச்சு பூசணிக்காய் உடைக்கிறதுக்கு? சொல்லலை. எந்த பிரமாணத்திலையும் இல்லை. யாரோ இதை வழக்கத்தின்படி எந்த மத புஸ்தகத்திலும் இல்லை, எந்த ஒழுங்கிலும் இல்லை. என்ன பொறி கொடுப்பான், எறும்பு பூத்தில் கொண்டு ரவா போட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் என்ன போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் இஷ்டத்துக்கு காக்காய்க்கு சோறு வச்சா புண்ணியம் கிடைக்குன்னு யார் சொன்ன? எந்த கடவுள் சொல்லிச்சு? புறாவுக்கு காலையிலே தீனி போட்டால் புண்ணியம் கிடைக்குன்னு எந்த கடவுள் சொல்லிச்சு? அவன் மனதில் இஷ்டத்தின்படி சுய இஷ்டத்தின்படியாக ஆராதனை செய்கிற ஆராதனை இது மனுஷருடைய கற்பனை. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்ய. கடவுளுடைய ஜனங்களே எப்படி வந்துட்டாங்க? வீணா ஆராதனை செய்யறதுக்கு வந்துட்டான். இன்னைக்கு பாருங்க, சப்பரம் இழுக்கிறான். எந்த கடவுள் சொன்னாரு? மரியம்மா வந்து சொன்னாங்களா, இல்லை ஏசுநாதர் சொன்னாரா? மெழுகுவத்தி கொளுத்துறதுக்கு யார் சொன்னா? ஊதுவத்தி கொளுத்துறதுக்கு யார் சொன்னா? பூமாலை போடுறதுக்கு யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னாரா, இல்லை மரியம்மா வந்து சொன்னாங்களா? இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள கூட பாருங்க என்ன கற்பனை வந்துச்சுன்னா, வசனத்தை விட்டுட்டாங்க. வசனத்தை விட்டுட்டு தங்கள் சுயமான ஆராதனைகளை கொண்டு வந்துட்டாங்க. ஜனங்களுக்கு ஆராதனை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை விட்டுட்டு மனிதனுடைய கற்பனைகளை என்ன செய்துட்டாங்கன்னா, ஆராதனையில் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா தேவனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. என்ன செய்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனுஷ கற்பனைகளை உபதேசங்களாக போதிச்சு அதை செய்கிறதுல உங்களுக்கு ரொம்ப திருப்தி. நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு ஆராதனை விதமாக நடந்துச்சான். ஒரு ஆலயத்தில் சாமியார் ஆவடியில் ஒரு பூஜை நடத்திட்டு அடுத்த பூஜை அவர் திருநெல்வேலியில் நடத்தணும். அப்போது ஆவடியில் பூஜை முடிச்சுட்டு என்ன பண்ணுவார், திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு இந்த ஆராதனை முடிஞ்சவுடனே சாமியார் வந்து சாப்பிட்டு போவார். அப்போது அவர் வரும்போது ஒரு கோழி வாங்கி அந்த அந்தோணிங்கிற சமையல்காரங்கிட்ட கொடுத்துட்டு வந்தார். இதை சமைச்சு வை, நான் பூஜை முடிச்சுட்டு பலி முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. இவன் கோழியை ரெண்டை வெட்டிட்டான். வெட்டின பிறகு இதை பொரிக்கிறதா இதை குழம்பு வைக்கிறதா என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. என்னடா பண்றது, பொரிச்சாலும் வம்பு, எல்லாத்தையும் குழம்பு வச்சுட்டாலும் வம்பு, என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தானா. அப்படியே இவர் புல்பெயிர்லன்னு இவர் பலி செய்யிட்டு இருக்காரு. இவர் ஒன்னொன்னா சொல்ல சொல்ல இவங்க ஆமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவர் ஒன்று சொன்ன உடனே அவங்க ஆமேன். இதெல்லாம் வழக்கம். என்னத்துக்கு ஆமேன்னு சொல்றேன், என்னத்துக்கு அல்லேலியா சொல்றேன். நம்ம ஆளும் கூட பாருங்க சில வேலைகளில் அல்லேலியா சொல்லலாம், உடனே அல்லேலியா தூங்கிட்டு இருப்பான். அல்லேலியா சிலர் எழும்புறதே எப்பெல்லாம் அல்லேலியா சத்தம் கேட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்படியே எழும்பி அல்லேலியா சொல்லலாம், அல்லேலியா சொல். ஒரு முறை பாஸ் சொன்னா, தூங்குறவங்க எல்லாம் அல்லேலியா சொல்லுங்க, அல்லேலியான
நல்லா அந்த அல்லேலூயா சத்தம் அவங்களை எழுப்பிடும். அது வரைக்கும் அங்கே ஒன்னே கட்டுக்க மாட்டான். அவன் பாட்டில் தூங்கிட்டு அப்படி உட்காந்துருக்கு. அவன் பாருங்க, சிலருக்கு இந்த அல்லேலூயா சத்தமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எழுப்புறதுக்கு தான். அவங்க ஆராதிக்கிறதுக்கு இல்லை, அல்லேலூயா ஆராதிக்க வந்ததே தவிர இன்றைக்கு பெந்தேகோஸ்து சபைகள் அல்லேலூயா எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு பயன்படுது. அதை மாதிரி இவர் பூஜை எல்லாரும் இவர் ஒன்று சொன்ன உடனே ஆமென் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே இருக்காங்க. இவன் அந்தோடனே ஜன்னல் வழியாக அங்கே வந்தான். வந்து ரெண்டை பிடிச்சி இவருக்கு என்ன சொல்றது தெரியல. இவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சொன்னார், ஒன் பொரி ஒன் கறி ஆண்டனி இவங்க ஆவே எதுக்குடா ஆமேன்னு சொல்றோம், எதுக்கு ஆமேன்னு சொல்றோம் தெரியவே தெரியாது. இவர் காரியம் முடிஞ்சு போச்சு. ஒன்று போய் ஒன்று கறி. இந்த மாதிரி இன்னைக்கு ஆராதனை எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய ஆண்டவரோடு தொடர்பு இல்லை அவங்களுக்கு. ஆராதனைக்கு வராங்க, கோயிலுக்கு வராங்க, ஆண்டவரோடு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது. பாஸ்டர் என்ன சொன்னாரோ கண்ணை மூடிக்கிட்டு காக்கா வெள்ளை காக்கா பறக்குன்னா வெள்ளை காக்கா பறக்கு, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு, நான் பரலோகத்தில் போய் அப்படியே இப்பதான் பஞ்சு முட்டாய் தின்னுட்டு வந்தானா அல்லேலூயா அப்படின்றான். என்னடா இது, எங்க வசனம் இருக்கு? இன்றைக்கு ஏமாளிங்க காலத்தில் ஒருத்தர் சொல்றாரு, நான் ஜீவ புஸ்தகத்தை நான் மேலே போனேன், கர்த்தர் ஒன்றை கிழிச்சு என் கையில் கொடுத்துட்டாரு, உன் இஷ்டம் போல எழுதிக்கன்னு. என்னடா இது ஆண்டவரே, இப்படி துணிகிற இது காலையில நீங்க 12,000 ரூபாய் கொடுத்தா ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன், அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ஆண்டவரோடு போஜனம் பண்ற டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடலாம், உடனே செக் எழுதுறான். பாவிங்க, நமக்கு இப்படி வரல அநியாயமா எண்ணங்கள் எல்லாம். அப்போதே கோயிலை கட்டி பிடிச்சிருப்பேன். என் கையில இப்படி ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை கொடுக்காம விட்டுட்டாரு. என்ன வெளிப்படுத்தலையா? சீசன் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு போயிட்டு வரான். இதை கேட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்றான். ஏண்டா எனக்கு என்ன வசனத்தில் இருக்கு? ஒருவனும் தேவனை தரிசித்ததில்லைன்னு பைபிள்ல இருக்க. இவங்க ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்பு? ஒருத்தர் சொல்றாரு, நீங்க அதிகமான கேள்வி கேட்டீங்கன்னா நான் போய் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்க ஆண்டவரை. பாவி, உடனே இவங்க நினைக்கிறாங்க, அடே அப்பா இவர் போய் நேரா கேட்டு வந்து அப்படியே சொல்றாரு. இந்த ஃப்ராடுங்கெல்லாம் வந்ததனுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, தேவனோடு ஜனங்களுக்கு தொடர்பு இல்லை. ஜனங்களுக்கு தொடர்பு இல்லாதனால இந்த குறிகாரணங்க, இந்த பொய் தீர்க்கதரிசிங்க, இந்த மாதிரி கப்சால் விடுறவனுங்க, இவனுங்க எல்லாம் வந்து உள்ள வந்துட்டானுங்க. ஒருத்தர் சொல்றாரு, எலியா வந்தாரா, இவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாரா, ஆண்டவர் உன்னை வெயிட் பண்றாராம். எலியா வெயிட் பண்றாரா, இவர் குளிச்சுட்டு ஏன் எலி அங்கிருந்து பரலோகத்திலிருந்து வந்த எலியாவுக்கு இவர் குளிக்கிறான்னு தெரியாதா? என்னங்க இவ்வளவு ஜனங்களை அடிமுட்டாளுகளாக்கி இந்த காலத்துல ஏன்னா ஜனங்கள் பைபிள் வாசிக்கிறது இல்லை. ஜனங்கள் இப்ப என்ன உட்காந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பா காலையில இருந்து ஒரு ஏஞ்சல் வருதுடா பறந்து, அப்படியே ஏஞ்சல் போதும், ஒரு ஏஞ்சல் ஒரு பிளஸிங் ரெண்டும் போதுப்பா. ஒரு பக்கத்துல ஏஞ்சல் வந்து தூது கொடுக்குது, இன்னொரு பக்கத்துல பிளஸிங் வந்து ஆசை. வேற என்ன வேணும்? போ, பிளஸிங்கா வந்தாச்சு. இனி பைபிளும் தேவையில்லை, இனி கோயிலும் தேவையில்லை. போ, செக் எழுதி பிளஸிங் அனுப்பிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. போ. இப்ப டிவி காரங்களுக்கு அடிச்சதுங்க லக்கு. அப்பாமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இவங்க என்னது கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா, வசனம் உங்களுக்கு தெரியாதனால, தேவனோடு ஐக்கியம் இல்லாதனால. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. என் அருமையானவர்களே, தாறுமாறாய் போனதனுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் போன காலத்துல தான் ஆண்டவர் என்ன செய்துட்டார் என்று சொன்னா, ஒரு பலியை தேவன் பிரமாணத்தின்படி கொண்டு வந்தார். இப்படித்தான் பலி செலுத்தணும், யார் பலி செலுத்தணும், எப்படி செலுத்தணும் என்கிற எல்லாவற்றையும் தேவன் ஒழுங்கு செய்த காரியங்கள் தான் ஆசரிப்பு கூடாரம். பலி ஒழுங்குக்குள்ளே கொண்டு வந்தது.
இதுவரைக்கும் மனம் போன போக்கில் மன இஷ்டத்தின்படி அவங்கவங்க செய்தபடி அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வசனத்தின்படி செய்கிறவன். நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இந்த டிவி சொல்லிச்சு, அந்த அறிஞர் சொன்னார், அந்த தீர்க்கதரிசி சொன்னாருங்கிறது இல்லை. எந்த தீர்க்கதரிசி எந்த போதகன் சொன்னாலும் அவர்கள் சொல்லுகிற காரியம் வேத வசனத்துக்கு ஒத்தில்லாதிருக்குமானால் அதை எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் உங்களுக்கு உபதேசித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை நானாவது, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வாசித்து பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், தயவு செய்து 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். மன்னித்துக் கொள்ளுங்கள், 11ஆம் வசனம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்ல, உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். 8ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சோம். நாங்க பிரசங்கித்த சுவிசேஷத்தை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நாங்களே இது இப்படி இல்லை இன்னொரு விதம்னு சொன்னா என்ன செய்யாத, ஏற்றுக்காத. இன்றைக்கு நான் சொல்றது என்ன சுவிசேஷம் சொன்னா, இதை நான் யாரிடத்துல பெற்றேன்னு சொன்னா தேவனிடத்தில் பெற்றேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், தேவனிடத்தில் பெற்றேன். இது மனுஷன் இடத்துலையோ பைபிள் காலேஜிலையோ அப்போஸ்தலரிடத்தில் பெற்றதில்லை, தேவனிடத்திலே நான் பெற்றேன். பெற்று உங்கள்கிட்ட சொல்றேன். இன்றைக்கு நான் சொல்லுகிற சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நானே வந்து இப்படி இல்லைன்னு சொன்னா நான் சபிக்கப்பட்டவனா இருக்கேன். தூதனே வந்து இது இல்லை வேற சொன்னா தூதனை யாரா இருக்கடவன்? ஏன்னா நான் பெற்றது ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினார். இப்போ பாருங்க, இன்றைக்கு சுவிசேஷம் இன்றைக்கு ஒன்று சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களுக்கு அதை கீழ்ப்படிய முடியலைன்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியா இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாரு, நகை போட வேண்டாம் என்று சொல்லவில்லை, போடுங்கள். ஆனா எங்க போடுங்க தெரியுமா? காணிக்கை பெட்டியிலே போடுங்கள். இது அவருடைய பிரசங்கம், ஆரம்ப கால பிரசங்கம். நகை போடாதீங்கன்னு நான் சொல்லல, போடுங்க. ஆனா எங்க போடுங்கன்னா உங்க சரீரத்தில் போடாதீங்க, உங்களுடைய காணிக்கை பெட்டியிலே போடுங்கள். அன்றைக்கு அவ்வளோ அழகா ஆணித்தரமா பிரசங்கம் பண்ணார். அதே பிரசங்கியாரு அவருடைய மனைவி இறந்து போச்சு. இப்ப அடுத்த மனைவி தாலி கட்டி வர வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. இப்ப இவருக்கு என்ன போடணும்? நகை போடணும். ஆகையினால இப்ப அந்த பிளேட்டை மாத்திட்டாரு. இப்ப என்ன பிரசங்கம் பண்ணணும்? நீங்க போட்டு. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு என்ன செய்ய முடியல? அந்த சத்தியத்தை பின்பற்ற முடியல. இவங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்தை இவங்க பின்பற்ற முடியாததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பிளேட்டை மாத்தி என் கூட நான் ஏன் கெட்டு போறேன், என் கூட நீயும் கெட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொடுத்த சத்தியத்தை அவங்களே மறுதளிக்கிறாங்க. அவங்க நிக்க முடியல. இதுதான் நடந்த காரியம். அதனாலதான் என் பவுல் சொன்னாரு, பாரு நான் சொன்னது தேவனிடத்துல நான் பெற்றேன். இந்த சத்தியத்தை நானே வேறு விதமா சொன்னேன்னா நான் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவேன். தேவதூதனே சொன்னா சபிக்கப்பட்டவன கடவேன். சத்தியம் சத்தியம், வேத வசனம் மாறாது.
வேத வசனம் நித்தியமானது. அது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலம் மாறவே மாறாது. சத்தியம் சத்தியமே. அது உங்க இஷ்டம் போல மாத்திக்க முடியாது, என்னால கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீ மாற்றிக்க முடியாது. இந்த ஜனங்களை ரொம்ப படிச்சுட்டாங்க, இப்பெல்லாம் ஜனங்கள் ரொம்ப அறிவுல வந்துட்டாங்க, ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பணக்காரர்கள் ஆயிட்டாங்க, அதனால முன்னால மாதிரி இப்ப ஸ்ட்ராங்கா பேசினா யாருமே இருக்க வேண்டாம், ஒருத்தருமே இருக்க வேண்டாம். நீ என்னத்தை பேசு? சத்தியத்தை பேசு. கூட்டத்தை கூட்டுறதுக்கு சத்தியம் இல்லை, பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு சத்தியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுவேன் அருமையான கர்த்தரோட, இன்றைக்கு கூட்டத்தை கூட்டுறதுக்கு நம்ம இஷ்டம் போல மாத்திக்கலாம். ஆனால் நாம கர்த்தருக்கு முன்ன கணக்கு கொடுக்கணும். நம்ம நியாயம் தீர்க்க போகிறது சபை இல்லை. அப்போஸ்தலர் சபையோ, சிபிஎம் சபையோ, ஐபிசி சபையோ, பெந்தகோஸ்தே சபையோ, எந்த சபையும் நியாயம் தீர்க்க போறதில்ல. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் சட்டத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவோம். அங்க நியாய புஸ்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பைபிள் தான். இதை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, நான் வரும்போது நியாயம் தீர்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம். எந்த சபைக்கும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுக்கல, எந்த மனுஷனுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்கல. நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை தேவன் தன்னுடைய கையில வச்சிருக்கார். எப்படி வச்சிருக்கிறார்னா இந்த வசனத்தின்படி. ஆகையினாலே இதுவரைக்கும் ஒழுங்கீனமாக, இதுவரைக்கும் மனிதனுடைய கற்பனையின்படி அவங்கவங்க சுயமாய் செய்து கொண்டு வந்த காரியங்களை ஆண்டவர் கொஞ்ச காலம் அனுமதித்தார். ஆண்டவர் அனுமதித்ததுனால அதுதான் ரைட் நினைச்சிடக்கூடாது. கொஞ்ச காலம் தேவன், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் கண்டுக்காம இருந்தார், காணாத போல இருந்தார். தேவன் காணாமல் இருக்கிறதுனால தட்ஸ் ரைட், அது சரி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரி என்னன்னு கேட்டீங்கன்னா வசனம். எந்த காரியமானாலும், எந்த உபதேசமானாலும் நம்ம எல்லாவற்றையும் எதை வச்சு நிதானிக்கணும்னு சொன்னீங்கன்னா வேத வசனம். வேத வசனத்தில் இல்லாத ஒரு உபதேசமோ, வேத வசனத்தில் இல்லாத ஒரு தீர்க்க தரிசனமோ, வேத வசனத்துக்கு ஒத்து வராத எந்த காரியமோ, எந்த அற்புதமோ தேவன் வந்து அங்கீகரித்ததே இல்லை. அனுமதிக்கலாம். இப்ப ஆண்டவர் பாருங்க, பலியே அற்று போன காலத்துல the first sacrifice எங்க ஆண்டவர் கொண்டு வந்தார்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களை விடுதலை ஆக்குற இடத்துக்கு கொண்டு வந்தார். நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஜனங்களை பாருங்க, மோசையை கூப்பிட்டாரு, என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடுன்னு சொன்னார். மோசே போய் ராஜாட்ட சொல்றாரு, என் ஜனங்களை அனுப்பிவிடு. ஆனால் அவன் வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வாதைகளை அனுப்பினாரு, அற்புதங்களை செய்தாரு. எதிலையுமே ஜனங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு வாதம் வந்தது, அற்புதங்கள் நடந்தது, ஆனா யாருக்கு விடுதலை வரல? இஸ்ரவேலருக்கு விடுதலை வரல. அற்புதம் நடக்க நடக்க, வாதம் நடக்க நடக்க இவங்களுக்கு நெருக்கம் தான் ஜாஸ்தியாச்சு. ஒருவேளை தேவன் அவர்களை பாதுகாத்தார். ஆனா ஆண்டவர் பாடம் படிச்சு கொடுத்தாரு. அற்புதத்தினால விடுதலை இல்லை, எதிரிகளை சங்கரிக்கிறதுனால, எதிரிகளோடு யுத்தம் பண்றதுனால உனக்கு விடுதலை இல்லை. விசுவாசிகளுக்கு எதுல விடுதலை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பலியினால, ரத்தத்தினாலதான் யாருக்கு விடுதலை இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் யாத்திரா 12ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை பிடின்னு சொன்னாரு. இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு. அதை கொல்லணும், அதை தோல் உரிக்கணும், அதை சுடணும், அதை நின்றுக்கிட்டே சாப்பிடணும், கோலை கையில் பிடிச்சிக்கிட்டே சாப்பிடணும். இதெல்லாம் பலியில் வரும்போது
நான் ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன். பலியில் கையை பிடிச்சிக்கிட்டே சாப்பிடணும், கசப்பான கீரையோடு சாப்பிடணும், புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை சாப்பிடணும். இந்த ஒரு பலிக்கு ஏகப்பட்டதான பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார். பலி செலுத்தி சாப்பிடுன்னு சொல்லிடல. ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி சுட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நின்றுக்கிட்டு சாப்பிடணுமா, கோலை பிடிக்கணுமா, தோலை உரிக்கணுமா, சுடணுமா, எல்லாரும் கும்பலாக ஒன்று மீதி வைக்கக்கூடாதான், எலும்பு முறிக்கக்கூடாதான். இது ஒவ்வொன்றும் பின்னாலே நம்முடைய ஆண்டவராக இயேசுவிலே நிறைவேறின ப்ராப்பர்ட்டிகள், தீர்க்க தரிசனங்கள். அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின வேளையிலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அப்ப நமக்கு அந்த பஸ்கா அங்க முன்னால எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தத்தை வாசல்ல தெளிச்சு அதனுடைய ரத்தத்தினாலதான் இவங்களுக்கு என்ன உண்டாச்சு? விடுதலை உண்டாச்சு. இப்ப அந்த காரியத்தை இப்ப பவுல் எழுதுறாரு. நமக்கு விடுதலை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்டிகை கொண்டாடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அதனால்தான் யோவான் சொன்னான், இதோ எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை எது கொண்டாங்கன்னா ஒரு பலி மிருகமாக கொண்டு வந்தான். இவைகளெல்லாம் எங்க நிறைவேறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைவேறுச்சு. அதுல பலி செலுத்த வேண்டியது எப்படி, பலி எங்க செலுத்தணும், எப்படி பலி செலுத்தணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். நான் சொல்லுவேன், நீங்க தப்பா விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் பாருங்க, எல்லாத்திலையுமே ஒரு சட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். நீங்கள் தவறாய் விளங்கிக் கொள்ளாமல் இருந்தால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வந்தார்னு கேட்டீங்கன்னா, 23ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீ வெளிக்கு போய் இருக்கத்தக்க இடம், அவுட் சைடு. நீங்க வெளிக்கு போயிருக்கும் போதுனா அவுட் சைடு போறது. பாளையத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து டாய்லெட் போறாங்க. அதுக்கு கூட ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பிரமாணம் கொடுத்தார். ஒரு பாருங்க, ஆண்டவர் அங்க எல்லாமே ஒரு சுத்தத்துக்காக அத்தனை பேர். ஏன்னா அவங்க எல்லாம் நம்மளை மாதிரி படிச்சவங்க இல்லை. இந்த காலத்திலே என்னெல்லாமோ ஒழுங்கினங்களை பண்றாங்க. அந்த டாய்லெட் போற வசதி கூட ஆண்டு என்ன செய்தார்னா, பாளையத்துக்கு புறம்பே போகணும். போகும்போது என்ன செய்யணும்னா, வேதம் சொல்லுகிறது, நீ புறம்பே இருக்க வேண்டும், உன் ஆயுதங்களோடு ஒரு கோலும் உன்னிடத்தில் இருக்கணும். நீ மலஜலாதிக்கு போகும்போது அதை என்ன செய்யணும்னு சொன்னா, மண்ணுனால மூடி போட்டுறணும். ஏன்? பாளையம் சுத்தமா இருக்கணும். இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பாளையம் இருக்கிற இடத்துல அவங்க அப்படியே மலஜலாதி கழிச்சுட்டு வந்துருவாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பாளையத்துல பயங்கரமான நாற்றம், சுத்தம் கட்டு போயிடும். அப்ப இந்த விஷயத்தை கூட தேவன் யாருக்கு படிப்பிச்சு கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, the first toilet ஆண்டவர் வந்து மலத்தை மூடி போடுறதுக்கு கற்றுக் கொடுத்த எங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அதை கூட பிரமாணமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். நீ மூடி போடு, ஏன்னா நான் வருவேன், நான் உலாவுகிறேன். அங்க நான் உலாவும் போது நீங்க அந்த பாளையம் வந்து நாரக்கூடாது. நீங்க வெளியே போகும்போது நீங்க மண்ணை தோண்டி நீங்க மலாஜலாய் போய் அதை நீங்க மூடி போட்டுட்டு சுத்தமா வச்சிருங்க பாளையத்தை. அப்ப பாருங்க, நீங்க ஒவ்வொரு பிரமாணத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் பிரமாணம் கொடுத்தார். ஆராதனை விஷயங்கள், வஸ்திர விஷயங்கள், ஆசாரியனுடைய வஸ்திர விஷயங்கள், பலி மிருகம் எப்படி இருக்கணும், பலி செலுத்துறவன் எப்படி இருக்கணும்,
அதனுடைய அந்த கூடாரம் எப்படி இருக்கணும், என்னத்தினால செய்யணும், இவைகள் எல்லாம் இதுவரைக்கும் சுயமாய் நடந்து வந்தது. இப்ப தேவனுடைய பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்ததுதான் ஆசரிப்பு கூடாரம். நாம் அடுத்த வாரத்திலிருந்து தேவன் கொடுத்த பிரமாணங்களை, தேவன் என்ன நிலையிலே அதை ஆரம்பிக்க வைத்தார், அதை எப்படி கட்டினார், இந்த காலத்துக்கு அது இவைகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நிழலாட்டமாக. நீங்க ஒன்றை மறந்து போகக்கூடாது. இந்த ஆசரிப்பு கூடாரம் அன்றைக்குள்ளது மாத்திரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள், நான் முடித்து விடுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரெயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மன்னித்துக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். அதேதான். எதை அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன வெளிப்படுத்தினார் என்று கேட்டா, பங்கு பங்காக வெளிப்படுத்தினார். ஃபுல்லா காட்டி கொடுக்கல. அவங்களுக்கு ஒரு பங்கு தான் தெரிஞ்சது. ஒரு பகுதியை தேவன் காட்டி கொடுத்தார். இந்த பகுதி அவங்களுக்கு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி கொடுத்த தேவன் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய குமாரன் மூலமாக, இயேசு மூலமாக பூரணமாக தேவன் நம்ம காட்டி கொடுத்தார். அதனால தான் வேதம் சொல்லுது, நம்ம ஆபிரகாமை காட்டிலும். அப்போ எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகளுடைய பட்டியலை எழுதிவிட்டு கடைசி எழுதினார், நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு நமக்காக விசேஷித்தமான ஒன்றை தேவன் நமக்கு வைத்தார். அப்போ ஆபிரகாம் பெரிய விசுவாச வீரன், தாவீது, நோவா, எல்லாத்தையும் மோசே எல்லாரையும் எழுதிட்டு இவங்க எல்லாரும் நம்ம இல்லாம என்ன ஆக முடியாது, பூரணராக முடியாது. அவங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா தடவி கண்டுபிடிச்சாங்க. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா வெளிப்படுத்தி கொடுத்தார். உதாரணமா சொல்வேன்னா பாருங்க, ஒரு முறை சில குருடர்கள் யானையை பார்க்கணும்னு விரும்பினாங்களாம். அப்போ ஒருத்தன் குருடனை கூட்டு போனான் யானை இருக்க இடத்துக்கு. ஒருத்தன் போய் காலை தடவி பார்த்தான். அவன் சொன்னான், யானை எப்படி இருக்கு, நல்ல தூண் மாதிரி இருக்குன்னு சொன்னான். ஒருத்தன் உடம்ப தடவி பார்த்தான். அவன் சொன்னான், டேய் தூண் மாதிரிலாம் இல்லடா, சுவர் மாதிரி இருக்கு அப்படின்னா. ஒருத்தன் வாழை பிடிச்சிட்டு சொன்னான், ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தொடப்பம் மாதிரி இருக்குண்ணா. இன்னொருத்தன் காதை பிடிச்ச சொன்னா, ஐயோ நீங்க சொல்லலாம் தப்பு, முறம் மாதிரி இருக்குண்ணா. இப்படி ஒவ்வொருத்தன் சொன்னான். இவன் சொன்னதெல்லாம் என்னது, ரைட். இவன் எதை தடவி சொன்னான், யானையை தடவி தான் சொன்னான். யானை முறை மாதிரி இருக்குன்னு சொன்னா ரைட், அவன் கண்டுபிடிச்சது அவ்வளவுதான். யானை தூண் மாதிரி இருக்குன்னா ரைட்டு, அவன் கண்டுபிடிச்சது அவ்வளவுதான். யானை தொடப்ப மாதிரி இருக்குன்னா அவன் பிடிச்சது என்னது, அவ்வளவுதான். அந்த தீர்க்கதரிசிக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது. இந்த தீர்க்கதரிசிக்கு சொலகு மாதிரி தான் தெரிஞ்சது. இன்னொரு தீர்க்கதரிசிக்கு சுவர் மாதிரி தெரிஞ்சது. ஆனா இந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் குமாரனுக்குள்ளே ஒன்று கூட்டப்பட்டு பூரணமான யானையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க கண்ணை என் கண்ணை ஆண்டவர் திறந்து பூரணத்தை கண்டுபிடிக்க பண்ணார். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தடவிக்கிட்டு இருந்தாங்க. நாம என்ன பண்றோம்னா நாம காண்கிறோம். யோவான் சொன்னார், நாங்கள் குமாரனுடைய மகிமையை நாங்கள் காண்டோம். அவங்க காணல, அந்த மகிமை அவங்க காணல. ஆனா மகிமைக்கு நேராக ஒவ்வொரு பகுதியா கண்டுபிடிச்சாங்க, பாட்டா கண்டுபிடிச்சாங்க. ஆனா குமாரனாகிய இயேசு, நாம எவ்வளோ பாக்கியம் உள்ளவங்க தெரியுமா? ஆபிரகாமை விட நம்ம பாக்கியம் உள்ளவங்க.
நோவாவோட பாக்கியம் உள்ளவங்க, மோசேயை காட்டிலும் பாக்கியம் உள்ளவங்க. அவங்க காணாத ஒன்றை கடவுள் நம்ம காட்டியிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லேலூயா! இதை யார் வெளிப்படுத்தினார்னா இயேசு வெளிப்படுத்தினார். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் நிமித்தமாக இன்றைக்கு இருந்த மகிமையை அவங்களுக்கு எழுத்தின்படியாக காண்பித்தார். நமக்கோ ஆவியின்படியாக கர்த்தர் நம்மை காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். அவங்களுக்கு அந்த வெளிப்படுத்தல் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா வெளிப்படுத்திருக்கு. இந்த ரகசியம் பெரியது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் அன்றைக்கு அவங்க அறிந்த சத்தியம் அவங்களுக்கு எழுத்தின்படி காட்டப்பட்டது, நமக்கு ஆவியின்படி காட்டப்படுது. வேதம் முழுவதும் எதை காட்டுதுன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசுவையே காட்டுது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறது மூலமாக இன்னும் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனுடைய மகிமையின் கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகா, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கேயும் ஆண்டவரே, லைவாக அங்கங்கே பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த வேதத்தினுடைய ஆழமான அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு போவீராக. ஆண்டவரே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகிமையை நாங்கள் காணட்டும். அதை நீர் கொடுத்ததனுடைய மகிமையை நாங்கள் அறியட்டும். கர்த்தாவே, முகவுரையாக இந்த 3 வாரங்களாக ஆண்டவரே ஏன் ஆசரிப்பு கூடாரம் வந்தது என்பதற்கு ஒரு முகவுரையாக காரியங்களை தெளிவுபடுத்த எனக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர்தான் இன்னும் அவளுக்கு விளக்கம் கொடுத்து ஆண்டவரே இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எனக்கும் ஞானம் தாரும் சுவாமி, கிருபைகளை தாரும். உம்முடைய வசனத்தை நான் வசனமாய் வெளிப்படுத்த ஆண்டவரே எனக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். நாங்கள் இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக இன்னும் நாங்கள் ஆராதனையில நெருங்க ஆண்டவரே, சுய இஷ்டமான ஆராதனை அல்ல, தேவ வசனத்தின்படியான ஒரு ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து போகும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை முற்றிலுமாய் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே